தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருபை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற தேவ வாக்கியங்களை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. நன்றி கர்த்தாவே. எங்கள் மத்தியில் எழுந்தல் இருக்கிற ஒரு நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடுவீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக நன்றி. இந்த ஜீவ வார்த்தைகளை தியானிக்கிறோம். நீர் பேசும் தேவனே துதிக்கிற மக்களுடைய உள்ளங்களில் பதியட்டும், பலன் கொடுக்கட்டும். கிருதாவையே துதிக்கிறோம். உங்களுடைய வேத வாக்கியம் எங்களை பலப்படுத்துகிறதும் எங்களை மகிழச் செய்கிறதுமாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி சுவாமி. நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதியும் கர்த்தாவே, கிருபையாயிரும். தேவன் உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் தடைகளை மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கடவுளுக்கு பயந்த மக்கள் ஒரு வகுப்பினர்களும் ஒரு வகையாக கடவுள் பக்தியை வெளிப்படுத்துகிறதை பார்க்கட்டும். கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு வகையான பக்தி உண்டு என்று நாம் காணுகின்றோம். ஆனால் பக்தி என்றால் அது என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி இந்த நாளிலும் அதனால் நாம் பெற்றுக்கொள்கிற அவைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது இறை பக்தி என்கிற இவைகளை கடைபிடிக்கும் போது கிடைக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எவை என்பதை நாம் சிறிது தியானிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது முதலாவது நான் பார்க்கிற வசனத்துல, அதாவது ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு குடும்பம், நல்ல பிள்ளைகள், இவைகள் அமைவது பெரிதான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் எவைகள் இருந்தாலும் அவருக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை என்று நாம் காணுகின்றோம். அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று நாம் காணுகின்றோம். ஆனபடி நாளைக்கு சங்கீதக்காரர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறது வெளி வேஷத்தில், தோற்றத்தில், வார்த்தையில், மற்றதில் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன? அவர் காண்பித்த வழியில், அவர் சொல்லுகிற பிரகாரம் ஜீவிப்பதில் காண்பிப்பதே அந்த தேவ பக்தி என்று வேதம் சொல்லுகின்றது. இப்ப நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 128வது சங்கீதம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆசீர்வாதம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகின்றது. இது உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு சிலாக்கியம், மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியம் என்று நாம் காணுகிறது. யாருக்கு என்றால், கடவுளுக்கு பயந்து நடக்கிற வாலிப நாட்களில் அவர் கடவுளுக்கு பயந்து அவர் காண்பித்த வழியிலே நடந்து அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொண்டு தீமை நின்று விலகி தங்களை காத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவருடைய வாழ்க்கை இப்படி அமையும் என்று வேதம் சொல்லுகின்றது. அவருடைய மனைவி வீட்டோரங்களின் கனிதரும் திராட்சை கொடியை போல. வெளியே போயிட்டு களைத்து வருகிறவனுக்கு அந்த திராட்சை பழங்கள் வீட்டை சுத்தி இருந்தால் எவ்வளவு தாகத்தை தீர்க்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஆறுதல் அந்த வீட்டில் இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் பந்திய சுற்றில் ஒலிவு மர கன்றுகளை போல வீட்டை சுற்றி ஒலிவு மரம் என்றால் எவ்வளவு நிழல் பாருங்க, எவ்வளவு வாசனை, எவ்வளவு இன்பமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று இருக்கும். இதோ கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழியில நடக்கிற மனிதன்
இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. கேட்கின்ற அன்பர்களே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம், நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் இது முதல் ஆசீர்வாதம். அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அதாவது வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று அதே சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் இங்கே மறுபடியும் வாசிக்கலாம். 115வது சங்கீதம் 13வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அவர் இவனமாக சொல்லுகிறார். வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற, மேலே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் அவர் வழியிலே நடப்பது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்லி வேறு வகையான ஆசாரங்கள் செய்கிறது அல்ல. அவர் சொல்லுகிறபடி, அவர் காண்பித்திருக்கிற வழி எது உண்டோ அதில் நடக்கும் போது அவன் சிறியவனா இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், எந்த ஸ்டேஜில் உள்ளவனாகவும் இருக்கலாம், அவனில் தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவ்விதமாக இருக்குமானால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஞானி சாலமோன் சொல்லும்போது அவர் இவனமாக சொல்லுகின்றார். தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனிதன் சொல்லுகின்றார். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். அவருடைய வழியிலே நடக்கிற மனிதன் தீது செய்ய மாட்டான், தீமை செய்ய மாட்டான், அதற்கு விலகி தன்னை காத்துக் கொள்வான், அந்த தீய வழியை அவன் விட்டு விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய வழியை சபை பண்ணுகிற மனிதனாய் அவன் இருப்பான் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் இங்கே சாலமோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வழியில் நடப்பது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் தீமை, கடவுளுக்கு பிடிக்காத காரியம் எது என்று தெரியுமோ அந்த தீமையை வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும், அவைகளை விட்டு விடுகிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால தேவ பயம் என்றால் என்ன? அதாவது அவன் ஒரு புனிதமான வாழ்க்கை செய்கிறது, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை செய்வது, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரமாணங்களை விடாமல் கை கொள்வது, இதுதான் அவருடைய வழியிலே நடக்கிற வழி என்று வேதம் சொல்லுகின்றது. அதுபடினால இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும், அவருடைய வீட்டு நன்மைகள், வீட்டில் உள்ள நிலைமைகள் இப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லாவிட்டால் அவன் ஒழுக்கு வீட்டிலே குடியிருக்கிறது மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையும் என்றும் வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால தேவ ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா, நல்ல ஒரு குடும்பமே வேண்டுமா, தேவனுக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கணும். வாலிபர், இந்த நாட்கள் வாலிபர்களை கவனியுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வழியிலே நடக்கணும். கர்த்தருடைய வழியிலே நடந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களுக்கு உட்படக்கூடாது, அவைகளை வெறுக்க வேண்டும். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்றைக்கு பக்தர்கள், பக்திமான்கள் என்று நிறைய எழும்பி இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அது இந்த கடைசி காலத்துல அது அந்த பக்தி எப்படி இருக்கும் என்றும் சத்திய வேதம் சொல்லுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதாவது பக்தியினுடைய தோற்றம் இருக்கும், ஆனால் அந்த பக்திக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது, தேவ பலன். அந்த பக்தியுடையவர்களுக்கு அந்த பலன் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அதை அவர்கள் மறுதளிப்பார்கள். எப்படி? கீழே சொல்லப்படும் போது நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும்
வாசிக்கும் போது இங்கே அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் 4 வசனங்களை நாம் மேலே படிக்கும் போது இவ்வளவு காரியத்தையும் தீமையும் செய்து கொண்டு ஒரு மனிதன் கடைசியில் 5வது வசனத்தில் அதாவது தேவபக்தியின் வேஷத்தை அவன் தரித்துக் கொள்கிறான். அவ்வளவு உள்ளதான் இருக்குது. அதனால அந்த தீமையை வைத்துக் கொண்டு வேஷத்தினாலே பக்தியோடு இருப்பது பக்தி அல்ல என்பதை நாம் தெரிய வேண்டும். வெளியே பார்த்தால் பக்தனை போல, வெளியே பார்த்தால் ஒரு ரிஷியை போல, ஒரு தியாகியை போல, ஒரு தேவ மனிதனை போல, ஒரு ஒளிக்காரனை போல இப்படி எல்லாம் தோற்றம் இருக்கும். உள்ளே என்ன இருக்கிறது என்கிறது நாம் இந்த வசனத்தின் மூலமாக கவனிப்போம். வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை இவ்வளவு செய்து கொண்டு அதாவது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியமா இருக்காதே. வாசக, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. விலகு சொல்லுகிறாங்க. இன்றைக்கும் ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களை விட்டு வேறுபட்டு விட்டால், அவர்களை விட்டு வெளியே வந்து விட்டால் அவர்களை விட்டு ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் இல்லை, நீங்கள் அதோடு கூட இருக்கும் வரைக்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அனுபவம் போய்விடும். இதுதான் உண்மை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இவ்வளவு துர்க்கிரியங்களையும் செய்து கொண்டு கடைசியில் என்ன தேவபக்தியின் வேஷம். வெளியே பார்த்தால் ஒரு பெரிய பக்திமான் மாதிரி அதாவது தோற்றத்தில் இருக்கிறார்கள். இது கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம். ஒரு புறமான தீங்கை கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் காண்பித்த இந்த நல்வழியிலே ஜீவ வழியில நடக்க மாட்டார்கள். தாறுமாறான வாழ்க்கை மேல படித்தமாருங்க எவ்வளவு காரியங்கள். அப்படி தோற்றம் பார்த்தால் அப்படி இருக்கும். ஐயா அதனால உள்ளே அவ்வளவு அருவருப்புகளும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அப்படித்தான் உள்ளே அருவருப்புகள் இருக்கும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் சத்தத்தை கேட்கின்ற அன்பானவர்களே, நாம் எப்படி இருக்கின்றோம்? அப்படிப்பட்ட கூட்டத்தோடு இருந்து கொண்டுதான் கடவுளை ஆராதிக்கிறோமா? பிரயோஜனம் இல்லை. அது என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது தன்னுடன் ஊழியர் தீமோத்தேயுவுக்கு என்ன எழுதுகிறார் என்றால், அவர்களை விட்டு வெளியே வந்துரு, வேறுபடு அங்கே இருக்காது என்று வேதம் சொல்லுகின்றது. கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே லேவியராகமத்தில் ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை நான் படிக்கும் போது இன்னைக்கு பாருங்க, என்னுடைய உடன் சகோதரன் பட்னி அடைப்பான், துணிமணி இல்லாம இருப்பான், பலவிதமான சிக்கல் இருந்து கதறி கொண்டிருப்பான், இவன் வசதியா இருப்பான். ஆனால் கோயில்ல தெய்வீக காரியங்கள்ல முக்கியஸ்தன் போல இருப்பான். வேஷமெல்லாம் எப்படி இருக்கும்? தேவபக்தியின் வேஷம். ஆனால் பக்கத்துல என்னுடைய உடன் சகோதரனுடைய ஆவிக்குரிய சகோதரனோ மற்ற சகோதரனோ எப்படி சக உதரன், அங்கே அவன் அவதிப்படுகிறான். அவனுக்கு இந்த சொல்வாங்க, ஒரு நாட்டில் எச்சிக்கை எடுத்து காக்க வரட்டாத ஆட்கள் உண்டு என்று, அதுல 2 சோறு போயிட்டுனா கரகாசன் 2 பேருமே நம்ம சோறு என்று எண்ணுகிற பக்தர்கள் உண்டு. ஆனால் இங்கே அப்படி எழுதியிருக்கிறது. இதை நாம் வாசிப்போம், கேட்போம், வாசிக்கலாம். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய சகோதரன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய். தேவனுக்கு மகிமை. தேவைகளை சந்தி, இதை செய்து அவனுக்கு வாய்ப்பு வரும்போது அவன் அதை உனக்கு தரும்போது வட்டி கேட்காது, அதுல பொலிசை கேட்காது, அதை நீ விரும்பாது. அப்படி என்றால் நீ தேவபக்தி உள்ளவன் அல்ல, நீ கடவுளுடைய வழியை விட்டு விட்டவன் என்று அங்கே அருமையாக எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவனும் உன்னோடு கூட பிழைத்திருந்து வாழ முடியாக நீ அப்படி
செய். உனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் அல்லவா, நீ அதை ஈகை பண்ணி அந்த பிரகாரம் செய் என்று கர்த்தருடைய வார்த்தை. இன்று இந்த வார்த்தையை கேட்கிற அனைவருக்கும் இது நமக்கு போதனையாக இருக்கிறது. நாம் தேவனுடைய கட்டளையின்படி உடன் சகோதரன், ஆவிக்குரிய சகோதரன், அது எந்த சகோதரனா இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனிடத்தில் மற்ற அஞ்ஞானிகளை போல, உலகத்தாரை போல, அதாவது மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி என்று ஒன்றும் நீ வாங்காதே. கொடுத்த பணத்தை திரும்பி கொடுத்தால் வாங்கிக்கொள் என்றுதான் சத்தியவாதம் சொல்கிறது. தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவருக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார், நிறைய சம்பாத்தியம், வருமானம் நிறைய இருக்கிறது. என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை சகோதரனுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன், அவனும் என்னோடு கூட பிழைத்திருந்து வாழ வேண்டும் என்று இருப்பதே பக்தி என்று சத்தியவேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று பாருங்கள், அதாவது நமக்கு ஒரு உத்தியோகம் ஒரு மனிதன் கொடுக்கிறான் என்றால், அதாவது அவன் நமக்கு எஜமான், அவன் நமக்கு தலைவன். அப்படினால அவன் சொல்லுகிறதை கேட்டு, அவன் சொல்லுகிறபடி, அவன் நமக்கு கட்டளை எடுக்கிறவர்களை செய்து அவன் நமக்கு சம்பளம் கொடுக்கிறான், லட்சக்கணக்கான மூலதனம் போட்டு அந்த வேலையை செய்கிறான், அதுல நமக்கு வேலை கொடுக்கிறான், நாம் அதை செய்கின்றோம். அப்படிப்பட்டவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து அவனுக்கு மரியாதை கொடுத்து அது நடப்பது என தேவ பக்தி. இதுதான் தேவ பக்தி. கடவுள் அப்படித்தான் செய்தார். இயேசு சுவாமியினுடைய வரலாறு, அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று வழிகாட்டியாக வந்தவர் ஒருவர் தான். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அவருடைய பக்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அவருடைய சிஷியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர் நடந்த வழியிலே நடக்கணும். தேவனுக்கு மகிமை. அவன்தான் சொர்க்கம், இருக்கிற இடத்துக்கு போய் சேருவான், மறுபடி யாராக போக முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நான் வாசிப்போம். கொலோசியர் 3:22 வாசிக்கலாம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக உங்களுக்கு வேலை கொடுக்கிற உங்களுக்கு மேற்பட்ட எஜமான் அவர் சொல்கிறதற்கெல்லாம் கீழ்ப்படிதல் இன்று அதுதான் பெரும்பாலும் இல்லை என்று நாம் காணுகின்றோம். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, மேலுள்ள அதிகாரிகளுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படுகிறது இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆனபடினால அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிறவன் தேவனுக்கு ஏத்து நிற்கிறான் என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடினால இந்த பிரகாரம் பக்தி என்று சொல்வது பாருங்க என்னெல்லாம் நடக்குது பாருங்க. பக்தி என்றால் ரொம்ப பக்தி. புருஷன் அவன் உழைப்பாளியா இருப்பான், வேலைக்கு போவான், அவன் அதிகமாக கோயிலுக்கு எல்லா கூட்டங்களுக்கும் வந்துவிட மாட்டான். ஆனால் அம்மா என்ன பண்ணுவார்கள் என்றால், அம்மா மத்தியானம் அதாவது அவர் வருவார் சாப்பிடுவதற்கு, ஒன்றும் இருக்காது, பானையை கழுவி கவுத்தி வைத்து விட்டு எங்கே போயிடுவாங்க? அவர்கள் உபாசத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போய் என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வீட்டில் வந்தால் அதாவது புருஷனுக்கு ஒன்றும் விடாது, அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரட்சிக்கப்பட மாட்டான். ஆனபடியால் பக்தியை காண்பிக்கிற அன்பானவர்களே, நீங்கள் செய்யும் கடமைகளை செய்து உங்களுக்கு மேற்பட்டவர்களாய் கொடுக்கிற எந்த வீட்டுக்கும் புருஷனே தலைவன். ஆனபடினால தலைவனுக்கு அதாவது எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்து அப்படி செய்கிற ஸ்திரீயே அதாவது தேவ பக்தி உள்ளவர்கள். ஆனபடினால அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். எஜமான் என்றால் அதாவது 10 பேரையோ 50 பேரையோ அதிகமான பேரை வைத்து வேலை வாங்குகிறார் அல்லவா, கீழ்ப்படியணும். கர்த்தருக்கேற்ற பக்தி அதுதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவராகி தேவன் எனக்கு ஒரு பிதா உண்டு என்று சொல்கின்றார். அந்த பிதாவுக்கு அவர் முழுவதும் கீழ்ப்படிந்தவர். அந்த பிதாவினுடைய விருப்பம் எதுவோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். சொல்லுகிறார், பிதா சொல்ல குமாரன் காண்கிறது எதுவோ அது எல்லாமல் தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த காரியங்களை எதற்கு எழுதியிருக்கிறது என்றால், என்னை பின்பற்ற வேண்டும் என்று என் மேல் பக்தி
வைத்திருக்கிற அன்பர்களே, சீடர்களே, இவைகளை நீங்கள் கவனியுங்கள். நான் அப்படித்தான், அதாவது ஆனபடினால் பிதாவாகி தேவன் என்னை, அதாவது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் எனக்கு முன்பாக முழங்க முடியாது, நாவுகளையாவது அறிக்கை செய்ய முடியாது. நான் சொல்லிவிட்டால் எல்லா கீழ்படு சமுத்திரத்துல கொந்தளிப்போம், அமைதி சாசம் ஒழிப்போம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள் உண்டு என்று சத்திய வேதம் எழுதி வைத்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால உங்களுக்கு வேலை தந்திருக்கின்ற எஜமான்களுக்கு, பெரியவர்களுக்கு, மேற்பட்டவர்களுக்கு கீழ்ப்படுங்கள். இது தேவபக்தி. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. ஆனபடினால் நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் பயந்திருக்கணும். எப்பொழுதும் பயந்திருக்கணும். இதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியம். ஏதாவது கோயிலுக்கு போகும்போது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணும்போது மட்டுமல்ல, வேதத்தை படிக்கும் போது மட்டுமல்ல, மற்ற ஆசாரங்களை செய்கிறதுனால் இல்லை. அதாவது எப்பொழுதும் பயந்திருந்த மனிதர்களை நாம் வேதத்தில பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால இங்கே சாலமோன், ஞானி சாலமோன் தான் இதை சொல்லுகின்றார். எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். இருதயத்தை கடினப்படுத்தி விட்டான் என்றால் எங்கேயா தீங்கில விழுந்துடலாம். இந்த எஸ்தரை பாருங்க, ஒரு ஏழை பெண்ணு, அதாவது மொர்தெகாயினுடைய சிறிய தகப்பனுடைய மகள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பனும் கிடையாது. அதை இவர் தான் வளர்த்தார். இவர் வளர்க்கும் போது சின்ன வயதிலே அவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவர் சொல்றபடி ஏது நடந்தது. இப்போ ஆண்டவருடைய தயவினால அவளுக்கு ஒரு பெரிய பதவி வந்துட்டு, ராஜ பதவி. ராஜாவுக்கு மனைவியாக வந்துட்டாள், பெரிய பதவி. அந்த பதவிக்கு சென்ற பிறகும் சிறிய வயதிலே தன்னுடைய வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெகாய்க்கு எப்படி பயந்து எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாளோ அதே வண்ணமாக அவள் நடந்தாள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால ஒரு வாழ் வந்த உடனே, ஒரு இது 4 எழுத்து படித்த உடனே, ஒரு பெரிய உத்தியோகம் கிடைச்ச உடனே, 4 காசு கையில் வந்த உடனே, அதாவது தங்களை வளர்த்தது யார், தங்களுக்கு ஆலோசனை கொடுத்தது யார், இந்த நிலைக்கு எப்படி நாம் வந்தோம் என்றெல்லாம் மறந்துவிட்டு ஜீவிக்கிற இன்றைய உலகத்தை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அநேக பெற்றோர்கள், அதாவது முதியோர் இல்லங்களிலே இருக்கிறார்கள், அநாத இல்லங்களிலே இருக்கிறார்கள். பிள்ளைகள் உயர்ந்த ஸ்டேஜில் இருப்பார்கள். வந்திருக்கிற மனைவி, பெற்ற பிள்ளைகள் உயர்வுகளாக இருப்பார்கள். இவர்களை அவர்கள் அற்பமாகவோ அல்லது பாரமாகவோ எண்ணி அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் அங்கிருந்து கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? முடியாது. தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். எப்பொழுதும் பயந்திருக்கிறது. அவருடைய அந்திய காலத்திலேயும் சின்ன பிள்ளையில எப்படி பயந்து நடந்தார்களோ, அப்பா அம்மா அதாவது அடிச்சு போடுவாங்க, சதம் போடுவாங்க என்ற பயத்துல சிறு பிள்ளையில வளர்ந்துருப்பாங்க. வளர 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 அதே சுபாவம். இவர்கள் உயர்த்தப்படுவார்கள், இவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்று நாம் இன்றைய நிலையை நாம் கவனிக்கின்றோம். வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருக்கிறபடி தன் பூர்வோதத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால், எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும்போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொல் கேட்டு நடந்து. இதுதான் எப்பொழுதும் பயந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தன்னுடைய சிறு வயதில மொர்தெகாய்க்கு எப்படி பயந்து, எப்படி கீழ்ப்படிந்து, எப்படி கற்றுக்கொண்டு சொன்னபடி செய்து வளர்ந்தாலோ அதுதான் அவளை ராஜ பதவிக்கு கொண்டு போயிற்று. தேவனுக்கு மகிமை. அவனுக்கு திடீர் நடக்காது இல்லையா? அங்க எவ்வளவு பெரிய 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 ஆட்கள் வந்திருந்தாங்க, என்னெல்லாமோ வந்தாங்க. ஒருவரையும் கர்த்தரால் படல. இந்த ஏழை பெண்ணை கண்டவுடன் இந்த ராஜாவுக்கு மனதில் இறக்கம் உண்டாயிற்று. அவன் ஏற்றுக்கொண்டான். அவள் பெரிய ஆளாக மாறிவிட்டாள். குலத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேஜில் அவள் ஆகிவிட்டாள். இதில் அடிப்படை என்ன? அந்த பயம்.
அந்த கீழ்ப்படிதல், அந்த கற்றுக்கொண்டதை கை கொள்கிறது. அவள் பூர்வதனத்தை, குலத்தை, தன்னுடைய ஒன்றையும் வெளிப்படுத்தவில்லை. சொல்லியிருந்தார் மருதையாய், இப்படித்தான் நீ பூர்வதனத்தையும் குலத்தையும் வம்சத்தையும் சொல்லக்கூடாது, ஆனா இப்படினாலும் சொல்லாது. அப்படியே நடந்தாள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பயப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை நடத்துவதற்கு நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு பயந்து நடக்கிறவர்கள் நிச்சயமாக உன்னத நிலைக்கு போய்விடுவார்கள். இதை எவரும் தடுக்க முடியாது. தேவனுக்கு மகிமை. அவர்கள் அதாவது ஆலோசிக்கலாம், ஒன்றும் தெரியாதவர்கள் இவர்கள் என்ன இப்படி என்று எண்ணலாம். அதனுடைய அடிப்படை என்ன என்றுதான் இப்ப பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றோர்கள் இவர்களை நல்லா மேல்நிலைக்கு படிக்க வைத்திருப்பார்கள், பெரிய உத்தியோகம் வாங்குவதற்கு பிரயாசப்பட்டிருப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் ஒரு மீடியமா ஒரு தாழ்நிலையில் இருப்பாங்க. அதுக்காக அவர்களுக்கு பயப்படுகிற பயம், அதுக்காக அவர்கள் சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் கீழ்ப்படியாமல் போகிறது பிற்காலத்தில் நன்மை கெடுத்து போடும். இது உண்மை. இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பானவர்களே, கேளுங்கள். நம்மை பரிசோதிப்போம். நமக்கு ஏன் ஆசீர்வாதம், நமக்கு ஏன் அந்த மேன்மை? எங்கே ஆண்டவர் அவைகளை நமக்கு வைத்திருக்கிறார். வழியை பின்பற்றுவோம். தேவனுடைய வழி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, அவன் இவ்விதமாக அவனே பாக்கியவான். உலகத்துல 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று உலகம் அல்லது சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம், இன்னொன்று தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனைக்குரிய ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா, வேதனை இல்லாத மகிழ்ச்சிகரமான ஆசீர்வாதம் என்று இங்கே அதே ஞானிதான் எழுதுகிறார். நீதிமொழிகள்ல நாம் இப்படி படிக்கிறோம். நீதிமொழிகள் 10 அதிகாரம் வசனம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டும். அதோடு கூட சேர்த்து வேதனையும் தருகிறது. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தர இயேசு இன்றும் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பக்தி வெளிப்படையான பக்தியா இல்லாதபடி உள்ளான மனிதனில் ஏற்படுகிற இந்த அவருக்கு பிரியமில்லாதவர்களை விட்டுவிட்டு அவர் சொன்ன கற்பனைகளை, கட்டளைகளை கை கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நீங்களும் கர்த்தருக்குள்ள மகிமையான சாட்சிகளாக ஜீவிக்க இறைவன் உங்கள் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பர்களே, ஸ்தோத்திரையா, நல்ல விலைக்காக நமக்கு நன்றி. ஆதிவனே துதிக்கிறேன். இப்படி வார்த்தையை இருந்த வார்த்தையை தியானித்தோம். கேட்டாவே அநேக செவிகள் கேட்டிருக்கிறது. அதோடு கேட்கிறது மட்டுமில்ல, நம்முடைய செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று வேதம் சொல்கின்றபடினால ஆதிவனை கேட்கிறவைகளை கடைபிடித்து அதனால் உண்டான தேவனே வேதனை இல்லாத வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்வாப்பா. ஆசீர்வதியும். வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனே ஆத்மாவை கொண்டுமல்ல, சரீரத்தில் இருக்கிற ஆசீர்வாத குறைவுகளையும் மாற்றி மக்களை ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை யாரும் ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.